வாழைப்பூ வடை நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக வரதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மிக்சிங் பவுலில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கலாம். பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது, 1/2 டீஸ்பூன் சீரகம், வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக வடை எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவும் மொறுமொறுன்னு டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி.